ஹாய், இன்னைக்கு நம்ம ஹாட் சாக்லேட் தான் மேக் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல் க்ரீம் மில்க்கை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற ஏடை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குட்டி கப்பில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிருங்க. காய்ச்சின பாலில் 3லேருந்து 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நம்ம இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 ருபீஸ் டெய்ரி மில்க் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா அடியில் சாக்லேட் வந்து ஒட்டிக்கும், சரியா மெல்ட் ஆகாது. மெல்ட் ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் நம்ம எடுத்து வச்ச கொக்கோ பவுடர் அண்ட் கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுனால ஹாட் சாக்லேட் நல்லா திக்காக வரும். விடாமல் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா க்ரீமியாக வந்ததும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 ருபீஸ் வெண்ணிலா ஐஸ்கிரீம் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹாட் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தென் ஒரு பெரிய கப்பில் சர்வ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஏற்கனவே நான் எடுத்து வச்ச பால் ஏடை டெக்கரேட்காக நான் வைக்கிறேன். ஏடு வேணாம்னு நினைக்கிறவங்க மார்ஷ்மெலோ யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். தென் மேலே கொஞ்சமாக கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ணிட்டு குடிச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரைலே செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹாட் சாக்லேட் மெயினாக நான் யாருக்காக பண்ணேன்னா இந்த 2 குட்டி வாண்டுக்காக தான் பண்ணேன். அவங்களும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.